வணக்கம் நண்பர்களே. ஜெபமாலையின் 53 மணி மங்கள வார்த்தை ஜெபத்தைப் போலவே தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 53 மாதா திருத்தலங்களை இந்த காணொளியில் காணலாம். இந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கும் திருத்தலங்களில் நீங்கள் எந்தெந்த திருத்தலங்களை பார்த்திருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் போக விரும்பும் திருத்தலங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கு இடம்பெறாத உங்களுக்கு தெரிந்த மற்ற மாதா திருத்தலங்கள் இருந்தால் அதையும் கமெண்டில் தெரிவியுங்கள். எதுவாக இருப்பினும் யோவான் 2:5 மாதா சொல்வது, இயேசு உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றுதான். அன்னை மரியாள் நம்மை ஆண்டவர் இயேசுவிடம் செல்ல வழிகாட்டியும் வழித்துணையும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாருங்கள், பட்டியலை இனி பார்ப்போம். புனித மகிமை மாதா திருத்தலம். இந்த திருத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தின் புலிகாட் என்னும் இடத்தின் அருகில் இருக்கும் பழவேற்காடு என்னும் கிராமத்தில் உள்ளது. புனித ஃபாத்திமா மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது சென்னை மாநகரின் கோடம்பாக்கம் என்னும் பகுதியில் உள்ளது. புனித ஃபாத்திமா மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் தாம்பரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித ஃபாத்திமா மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மைய பகுதியில் இந்த திருத்தலம் உள்ளது. அடுத்ததாக புனித ஃபாத்திமா மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் வள்ளியூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித லூர்து மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது சென்னை மாநகரின் பெரம்பூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் நூற்றாண்டுகளை கடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக புனித லூர்து மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் சேத்துப்பட்டு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது.
அடுத்ததாக மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருவண்ணாமலை மாவட்டத்தின் சேத்துப்பட்டு நகரில் இருக்கும் புனித லூர்து மாதா திருத்தலத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு மலையில் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் பௌர்ணமி கிரிவலமும் இரவு வழிபாடும் புகழ்பெற்றது. அடுத்ததாக புனித லூர்து மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி தாலுகாவில் உள்ள லூர்துபுரம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள அற்புத நீரூற்றுகளினால் இந்த திருத்தலம் புகழ்பெற்றுள்ளது. அடுத்ததாக புனித லூர்து மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது மதுரை மாநகரின் கே புதூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தற்போது இந்த திருத்தலத்தில் புதிய ஆலயம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முகையூர் மகிமை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் முகையூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித வில்லியனூர் மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது புதுச்சேரியில் இருக்கும் வில்லியனூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இதுதான் ஆசியாவில் புனித லூர்தன்னைக்கு எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் என்பதும், ஆலயத்தின் பீடத்திலேயே புனித லூர்து மாதா கெபி உள்ளது என்பதும் இங்குள்ள சிறப்பு. அடுத்ததாக புனித லூர்து மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் நாகமங்கலம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இங்குள்ள அற்புத நீரூற்றினால் இந்த திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாய் உள்ளது. அடுத்ததாக பூண்டி மாதா பசிலிக்கா பேராலயம். இந்த திருத்தல பேராலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் திருக்காட்டுப்பள்ளி எனும் ஊருக்கு மிக அருகில் இருக்கும் அலுமேல்புரம் பூண்டி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித பெரிய நாயகி மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் மங்கலம்பேட்டை எனும் ஊருக்கு அருகில் இருக்கும் கோணான்குப்பம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட திருத்தலம் என்பது இதனுடைய சிறப்பு. அடுத்ததாக புனித பெரிய நாயகி மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் ஊரில் இருக்கும் பூமனூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுப்பப்பட்ட ஒரு திருத்தலமாக இருந்தாலும் மிகவும் பிரசித்தி பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக புனித சலேத் மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கடலூர் மாவட்டத்தில் இருக்கும்
அதிவரகநல்லூர் எனும் ஊருக்கு அருகில் இருக்கும் கண்டியான் குப்பம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித சலேத் மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானலில் அமைந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் சலேத் எனும் ஊரில் கட்டப்பட்ட சலேத் மாதா ஆலயத்திற்கு பிறகு ஆசியாவிலேயே முதல் முறையாக சலேத் அன்னைக்கு எழுப்பப்பட்ட ஆலயம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக புனித ஆரோக்கிய மாதா திருத்தல பேராலயம். இந்த திருத்தலமானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் வேளாங்கண்ணி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இது கீழ்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று புகழ்பெற்ற திருத்தலமாகும். இதை பற்றி கேள்விப்படாதோர்களே இருக்க முடியாது என்பது இதன் சிறப்பு. அடுத்ததாக அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். இந்த திருத்தலமானது சென்னை மாநகரில் இருக்கும் பெசன்ட் நகர் என்னும் ஊரில் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித ஆரோக்கிய மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் சத்தியமங்கலம் மற்றும் பண்ணாரி எனும் ஊருக்கு மிக அருகில் இருக்கும் புது வடவள்ளி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித ஆரோக்கிய மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் வடுகர்பேட்டை எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலமும் வீரமாமுனிவரால் எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வேளாங்கண்ணி அன்னை திருத்தலம். இந்த திருத்தலமானது மதுரை மாநகரத்தில் இருக்கும் அண்ணா நகர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம். இந்த திருத்தலமானது மதுரை மாவட்டத்தின் வாடிப்பட்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள இயேசுவின் அருமருந்து என சொல்லப்படும் அற்புத நீரூற்றினால் இந்த திருத்தலம் உலக புகழ் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். இந்த திருத்தலமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் காவல் கிணறு எனும் இடத்திற்கு அருகில் இருக்கும் புண்ணியவாளன்புரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. நெடுஞ்சாலையின் ஓரத்திலேயே இருக்கும் இந்த திருத்தலம் மிகவும் அழகாக உள்ளது. அடுத்ததாக மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் அச்சரப்பாக்கம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த அச்சரப்பாக்கம் எனும் கிராமம் மேல்மருவத்தூர் எனும் ஊருக்கு மிக அருகில் உள்ளது.
இங்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவு வழிபாடு மிகவும் புகழ்பெற்றது. அடுத்ததாக புனித ஜெபமாலை மாதா பசிலிக்கா திருத்தலம். இந்த திருத்தலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் கருமத்தாம்பட்டி எனும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் காங்கேயம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித வியாகுல மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் மேட்டுப்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சமீப காலத்தில் மாதாவின் சுரூபத்திலிருந்து கண்ணீர் வடிந்த அற்புதமும் இங்கேதான் நடைபெற்றது. அடுத்ததாக வியத்தகு வியாகுல அன்னை திருத்தலம். இந்த திருத்தலமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் சாத்தங்குளம் எனும் ஊருக்கு அருகில் இருக்கும் மலையன்குளம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. மாதா காட்சி கொடுத்த இடமாக இது மிகவும் புகழ்பெற்றுள்ளது. அடுத்ததாக புனித பனிமய மாதா திருத்தல பேராலயம். இந்த திருத்தலமானது தூத்துக்குடி மாவட்டத்தின் தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலமானது பல நூற்றாண்டுகள் கடந்து பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக புனித பனிமாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் தெற்கு கள்ளிக்குளம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள மலையில் மாதா காட்சி கொடுத்தார் என்பது வரலாறு. அடுத்ததாக புனித அமளி அன்னை திருத்தலம். இந்த திருத்தலமானது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் திருச்செந்தூர் எனும் ஊருக்கு மிக அருகில் இருக்கும் அமளி நகர் எனும் கடற்கரை ஓர கிராமத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக திருக்கல்யாண மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் சாத்தான்குளம் எனும் ஊருக்கு அருகில் இருக்கும் பொத்தக்காலான் விளை எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக அதிசய மணல் மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் மணப்பாடுக்கு மிக அருகில் சொக்கன் குடியிருப்பு எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது.
அடுத்ததாக புனித செல்வமாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் உவரி எனும் கிராமத்தில் உள்ளது. உவரியில் இருக்கும் புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு மிகவும் அருகில் இது அமைந்துள்ளது. கப்பல் மற்றும் விமான வடிவில் இந்த ஆலயம் கட்டியிருப்பது விசேஷமானது. அடுத்ததாக புனித பரலோகமாதா பசிலிக்கா திருத்தலம். இந்த திருத்தலமானது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள காமநாயக்கன்பட்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலமும் வீரமாமுனிவருடன் தொடர்புடையது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக புனித சகாய மாதா திருத்தலம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் பாலக்கரையில் அமைந்துள்ள உலக மீட்பர் பசிலிக்கா பேராலயத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த புனித சகாய மாதா திருத்தலம். அடுத்ததாக புனித சகாய மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள வழுகம்பாறை எனும் ஊருக்கு அருகில் இருக்கும் சகாயபுரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித சிந்தாத்திரை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் எருக்கூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித அடைக்கல மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும் திருமானூர் எனும் ஊருக்கு அருகில் உள்ள ஏலாக்குறிச்சி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித அலங்கார உபகார மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கன்னியாகுமரியின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்ததாக அதிசய மின்னல் மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் சுரண்டை எனும் ஊருக்கு அருகில் இருக்கும் தன்னூத்து எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித கார்மல் மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் இளையாங்கண்ணி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில்
இருக்கும் கொணலை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித தைனேஸ் மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது சிவகங்கை மாவட்டத்தின் கள்ளல் எனும் ஊருக்கு அருகிலுள்ள செவரா கோட்டை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. பட்டமரம் தழைய வைத்த அன்னையின் அற்புதத்தால் இந்த திருத்தலம் புகழ்பெற்றுள்ளது. அடுத்ததாக புனித ஷூன்ஸ்டாட் மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது மதுரை மாவட்டத்தின் திருமலாபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. மகா வணக்கத்துக்குரிய அன்னையாக மாதா இங்கு காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக புனித சிறுமலை அன்னை திருத்தலம். இந்த திருத்தலமானது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் உள்ள கிருஷ்ணன் கோவில் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள புனிதர்கள் பூங்கா மற்றும் மாதா பூங்கா மிகவும் புகழ்பெற்றது. அடுத்ததாக புனித மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் எட்டமடை எனும் இடத்திற்கு அருகில் உள்ள அழகிய பாண்டிபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் கம்பனேரி புதுக்குடி எனும் இடத்திற்கு அருகில் உள்ள திருமலாபுரம் எனும் இடத்திலுள்ள ஒரு மலை மீது அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித குருசுமலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் சிவகிரி எனும் இடத்திற்கு அருகில் உள்ள வேலாயுதபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக புனித லூர்து மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கும் பி பள்ளிப்பட்டி எனும் ஊருக்கு அருகில் உள்ள லூர்துபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள சிறிய மலை மீது லூர்து மாதாவின் கெபி இருப்பது விசேஷம். அடுத்ததாக புனித மலர்மலை மாதா திருத்தலம். இந்த திருத்தலமானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் பெளவர்த்தி எனும் இடத்திற்கு அருகில் உள்ள புஷ்பகிரி எனும் சிறிய மலை மீது அமைந்துள்ளது.